பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து ஷாமு. மாவட்டம் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர். அண்ணா நீங்க என்னோட பேர் சாதிக். நான் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த காரைக்கால். காரைக்கால். சிறப்புண்ணே. இப்ப கேள்வி என்னன்னா, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் எதுண்ணா? அதாவது இன்னைக்கு வந்து ஆசைக்கு வந்து அளவு கிடையாது. பேராசைங்கிறது அதை விட தாண்டினது. இப்போ சாதாரண ஒரு மனிதனோட அடிப்படை தேவைன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா சொந்தமா ஒரு வீடு, ஒரு அழகான குடும்பம், அன்றாட தேவை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது ஆசை. பேராசைங்கிறது பெரிய பங்களா வேணும், அவன் வந்து கார்ல போறான், அவனை விட காஸ்ட்லியான கார்ல நம்ம போகணும்னு நினைக்கிறது. அதாவது நம்ம 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 1500 ரூபாயோட சொகுசு வாழ்க்கை வாழ்றது, அதுதான் பேராசை. அடுத்து என்ன எல்லாம் அது செய்யறா இது செய்யறா நம்மளும் செய்யக்கூடாது, அது வந்து பேராசை. அப்படிதானே? இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அது பேராசை. நம்மளோட தேவை மட்டும் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறது ஆசை. ஆசைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும், பேராசைங்கிறது இருக்கக்கூடாது. நிச்சயமா பேராசை வந்து மனுஷனோட வாழ்க்கையை வந்து அழிச்சிரும். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆசைப்படலாம், அது வந்து வாழ்க்கைக்கு சிறப்பு. ஆனா பேராசைப்பட்டா நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். அப்படித்தானே சொல்ல வரைய? மகிழ்ச்சி. எதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், எதுக்கெல்லாம் பேராசைப்படலாம்? இப்போ நம்ம ஒரு பேசிக் டிகிரி, பேச்சுலர் டிகிரி படிக்கிறோம்னா ஒரு அரசு வேலை வாங்கணும்னு ஆசைப்படலாம், அது ஓகே. ஆனா படிச்சு முடிச்ச உடனே வேலை வரணும், நான் வீட்லயே தான் உட்கார்ந்துருப்பேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டேன், ஆனா எனக்கு வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேராசை. This is my appointment order. Government job. நிச்சயமா. சிறப்புண்ணே. மகிழ்ச்சிண்ணே. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களோட ஆதரவு இல்லாம எதுவுமே நடக்காது. மக்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பதில் சொல்லுங்க. அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்க. என்னோட பெயர் அக்பர் அலி, விழுப்புரம் மாவட்டம். சிறப்புண்ணே. இப்ப உங்ககிட்ட என்ன கேள்வின்னா, அதாவது வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன? ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அந்த பொருள் அடையணும்ன்றது வந்து ஆசை. அதை பெருக்கணும், அப்படி அதை அவன்கிட்ட எடுத்துடணும், அவன்கிட்ட பிடிங்கிடணும்னு சொன்னா பேராசை. சிறப்பு. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஆசை வந்து நம்ம வந்து ஒரு பொருள் மேல ஆசைப்படலாம், அதை அடைய விரும்பலாம், ஆனா வந்து என்ன செய்யக்கூடாது, அது வேணும்னு பறிக்க கூடாது. எதற்கெல்லாம் ஆசைப்படலாம், எதற்கெல்லாம் பேராசைப்படலாம்? எதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், எதுக்கெல்லாம் பேராசைப்படலாம்னா, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படலாம். சிறப்புண்ணே. நம்மளால என்ன முடியும்? இப்ப எனக்கு வந்து நான் ஒரு சமையல்காரன், இப்ப எனக்கு சமையல் தான் தெரியும், வண்டி ஓட்ட தெரியாது. அப்ப அந்த வண்டி ஓட்டுறது வந்து கத்துக்கணும்னு ஆசை. ஐயோ, அதை நம்ம அடுத்தவனுக்காக அதை போய் செய்யணும், கொள்ளணும்ன்றது பேராசை. சிறப்புண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம். உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்க. என்னோட பெயர் அப்துல் அண்ணா, நாகை மாவட்டம், நாகூர். சிறப்புண்ணே. உங்க பேரு? என் பேரு முகமது தௌஃபிக், நாகை மாவட்டம், நாகூர். சிறப்புண்ணே. இப்ப கேள்வி என்னன்னா, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன? ஆசைனா நம்மளுக்கு வந்து கனவுகள் இருக்கு. என்னன்னாக்கா, இது வாங்கணும், அது வாங்கணும், அதாவது சம்பாதிக்கணும், லைஃப்ல சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், வீடு கட்டி நல்லபடியா குடும்பத்தை நல்லபடியா பார்க்கணும். கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. இங்க வந்து வெளிநாட்டுல வந்து நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு? சம்பாரிச்சு நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பணும், அது மாதிரி நம்மளும் வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் இது வந்து ஆசை. பேராசைனா அடுத்தவங்களை பத்தி புறாமப்படுறது அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, அவங்க அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், அதெல்லாம் நினைக்கும். சரி, அது வந்து பேராசை. அது வந்து பேராசை.